Hello guys, welcome to Exams Daily. So வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Good afternoon guys. So எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Okay, super. நோட்டிஃபிகேஷன் வரலையா? யாரையும் ஆளை காணோம். வந்துச்சு. So okay, super. So எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. Good afternoon. ஓகே ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில ஆன்லைன் கிளாஸஸ் யூடியூப் கிளாஸஸ் மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்கள் எப்படியெல்லாம் படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் கூட ஷேர் பண்றோம். இயல்வழி கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவோம். சரியா, கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை கண்டினியூ பண்றேன். ஓகே, ஹாய் இனிய நண்பர்கள், வணக்கங்கள். ஸோ சூப்பர்மா. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதானா? 65 தான், அவ்வளோதான். ஸோ யாருமே நீங்க சொல்ற மாதிரி தான் நினைக்கிறேன். யாருமே ஜஸ்ட் எக்ஸாம்லன்றதுனால படிக்கிறது கிடையாது. படிங்க ரெகுலரா, சரியா? ஏன்னா இப்ப நம்ம வந்து ஓல்ட் புக் கண்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் ஓல்ட் புக் எடுங்கன்னு அப்போ வந்து சொன்னீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா தான் பதில். சரியா? ஸோ இப்பயே எல்லாரும் இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்ல போயிட்டு இருக்கு. மார்னிங், ஈவினிங், வீக்கெண்ட் பேட்சஸ் அவைலபிள். ஸோ கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் தகுதி தேர்வு முக்கிய வினாக்கள்ல டே 3 அப்படின்றது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எடுத்தோன்னே எப்படி எல்லாருமே வரணும்ல? ஓகேவா, பண்ணிடலாம், வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரியா? சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வெரி குட், சூப்பர். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நாரதர் வருகிறார் கருத்தா வாகு பெயர். திருவள்ளுவரை படித்துப்பார் உவமையாகு பெயர். நான் சமையல் கற்கிறேன் காரிய வாகு பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் தானிய வாகு பெயர். ஃபர்ஸ்ட் ஆகு பெயர்னா என்ன? ஒரு பெயர் அதோட பொருளை குறிக்காம அதற்கினமான வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருது அப்படின்னா அதுதான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 16 வகையான ஆகு பெயர்கள் இருக்கு. ஓகே, ஷார்ட்கட்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க என்ன இருக்கோ அதற்கு ஆகி வராது அப்படின்னு பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இங்க என்ன இருக்கோ அதுக்கு ஆகி வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றைய போட்டியில் தமிழகம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நேற்றைய போட்டியில் தமிழகம் வெற்றி பெற்றது. இதுல தமிழகம் அப்படின்றது என்னது? ஜஸ்ட் ஒரு இடம். இந்த இடமா போய் எந்திரிச்சு போய் விளையாண்டுட்டு வருது இல்ல. சோ இந்த இடத்தை ரெப்ரசென்ட் பண்ணி போன வீரர்கள். சோ அப்ப இடத்திற்கு ஆகி வரல இல்லையா? அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 16 டைப் இருக்கு. பட் நம்ம எத்தனை டைப் படிப்போம்னா 13 டைப் மட்டும்தான் நம்ம படிப்போம். ஓகே, சரி, அதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நாரதர் வருகிறார். நாரதர் வருகிறார் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல நாரதர் அப்படின்றது ஒரு கருத்தா? சரியா? சாரி, ஒரு நபர். சரியா? இந்த இடத்துல இந்த நபர் அப்படின்றவங்க, இந்த நாரதர் அப்படின்ற இந்த பெயர் இருக்கு இல்லையா, இந்த பெயர் என்ன ஆகுது? நாரதருக்கு ஆகி வரல, வேற, அதாவது நாரதர் செய்யக்கூடிய கழக செயல்களை செய்வாங்க அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. சரியா? சோ அதனால இத உவமை ஆகு பெயர். இது என்னன்னு சொல்றோம்? நம்ம உவமை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதே இது திருக்குறள். இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாரதர்ன்றது ஜஸ்ட் உவமை. ஓகேவா? உவமை, அதாவது நாரதர் என்ன பண்ணுவாரு? கழக செயல்களை செய்வாரு. சோ அந்த ஒரு மீனிங்க இங்க வந்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த நபரை குறிக்காம அந்த உவமைக்கு ஆகி வந்திருக்கிறதுனால சோ அது என்னன்னு சொல்றாங்க? உவமையாகு பெயர். அப்ப இதுக்கு இதான் கரெக்ட். ஓகே, திருவள்ளுவரை படித்துப்பார். சோ திருவள்ளுவரையா நீங்க படிக்கிறீங்க? கிடையாது. சோ திருவள்ளுவரால எழுதப்பட்ட குறளை தானே நீங்க படிக்கிறீங்க. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கருத்தாவிற்கு ஆகி வரல, இந்த கருத்தாவால எழுதப்பட்ட நூலுக்கு ஆகி வருது. சோ அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க?
கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நான் சமையல் கற்றேன், இது காரியவாகு பெயர் தான் கரெக்ட். சமையல் அப்படின்றது ஒரு தொழில் பெயர், சரியா? சோ இங்க இந்த காரியம், சமையல் அப்படின்ற இந்த காரியம் காரியத்துக்கு ஆகி வராம சமைத்தல் அப்படின்ற ஒரு தொழில், சமைத்தலை கற்றுக்கொள்றேன் அப்படின்ற ஒரு தொழிலுக்கு ஆகி வரதுனால இது காரியத்துக்கு ஆகி வரல, தொழிலுக்கு ஆகி வருகிறது. அதனாலதான் அது காரியவாகு பெயர்னு சொல்றாங்க. அப்ப யாழ் கேட்டு மகிழ்ந்தாலோட இலக்கண குறிப்பு என்னவா இருக்கணும்? இதுக்கு இது, இதுக்கு இது. சோ அப்ப யாழ் கேட்டு மகிழ்ந்தால் அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையோட இலக்கணம் என்னப்பா? வெரி குட். சோ கருவியாகு பெயர். ஏன் இதை சொல்றோம்? யாழை கேட்க முடியுமா? முடியாது. யாழ்ன்றது ஒரு கருவி. சோ இந்த கருவியிலிருந்து வரக்கூடிய இசைக்கு ஆகி வரதுனால என்னன்னு சொல்றாங்க? கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து, செய்யுளில் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது. அப்ப ஒரு செய்யுளை பொருள் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு செய்யுள நம்ம எத்தனை விதமா பொருள் கொள்ளலாம், ஒரு செய்யுள எப்படியெல்லாம் படிச்சா நமக்கு பொருள் தரும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேருதான் பொருள்கோள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு பேருதான் பொருள்கோள் அப்படின்னு அர்த்தம். சோ பொருள்கோளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. நம்ம புத்தகத்துல நம்ம படிக்க போறது 8 விதமான பொருள்கோள். சரியா? என்னென்ன? 8 விதமான பொருள்கோள் தான் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆற்று நீர் பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள். செகண்ட் ஒன்னு மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை, நிரல் நிறை, நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறியாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறியாப்பு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் இல்ல அடிமறியாப்பு பொருள்கோள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 8 வகை இருக்கு. இந்த 8 வகை தான் நம்ம புக்ல படிக்கிறோம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். சரியா? அப்ப பொருள்கோள் 8 வகைப்படும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நன்னூலார். நன்னூலார்ன்றது யாருப்பா? நன்னூலார்ன்றது யார குறிக்குது? பவணந்தி முனிவரை குறிக்குது. சரியா? இதே தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு பொருள்கோள்ன்றது வெறும் 4 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்ப நன்னூலார் என்ன சொல்றாரு? பொருள்கோள் 8 இருக்குன்னு. தொல்காப்பியர் எத்தனை சொல்றாரு? 4 தான் சொல்றாரு. மயிலைநாதர் தெரியுமா? மயிலைநாதர். சோ மயிலைநாதர் என்ன சொல்றாருன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பொருள்கோள் 5 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொரு இலக்கண நூலான நேமிநாதம், இந்த நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேமிநாதம். நேமிநாதத்தினுடைய ஆசிரியர் யாருப்பா? நேமிநாதத்துல என்ன சொல்றாங்கன்னா 9 வகையான பொருள்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? நேமிநாதத்தினுடைய ஆசிரியர் யாரு? ஓகே, நேமிநாதத்தினுடைய ஆசிரியர் யாரு? குணவீர பண்டிதர். சோ அவர் என்ன சொல்றாருன்னா 9 பொருள்கோள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம படிக்கிறது என்னது? நன்னூலார் எழுதுனதுதான் நம்ம பேஸ் பண்ணி படிக்கிறோம். சரியா? நன்னூலார் 8ன்னு சொல்றாரு, தொல்காப்பியர் 4, மயிலைநாதர் 5, நேமிநாதத்துல 9 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். அடுத்து, இதுவுமே இந்த 4 வகை கவி, இந்த 4 வகை கவியுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन தான். சரியா? பாடு என கூறியவுடன் பாடுபவர். பி, செவிக்கினிய ஓசை நலம் சிறக்க பாடுபவர். சொல்லணி அமைத்து சுவைவளம் செழிக்க பாடுபவர். தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். சோ இவங்களை என்னன்னு சொல்றாங்க? சோ ஆன்சரா? ஐயோ, ஆன்சர் சொல்லுங்க. சரிங்க, சரிங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்க? ஒரு செய்யுள அடிகளை மாத்தி மாத்தி வச்சாலும்
பொருள் தருமா? சோ அதுக்கு ஆன்சர் அடிமறி மாற்று பொருள்கோள். அடிமறி மாற்று பொருள்கோள். சாரிங்க. ஆப்ஷன் ஏ அடிமறி மாற்று பொருள்கோள். என்ன சொல்றாங்க? எல்லா செயல்லையும் எல்லா அடிகளையும் முன்னும் பின்னும் மாத்துனா கூட பொருள் தரும். அதான் அடிகளை வரி மாற்றி, அதாவது அடிகளை அடி மாற்றி வச்சா கூட பொருள் தரும். அதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்றது. ஓகே, அடுத்து பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருதான் ஆசுகவி. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. இதெல்லாமே போட்டுடலாமா? அடுத்து செவிக்கினிய ஓசை நிலம், நல்ல இனிமையாக பாடக்கூடியவர் மதுர கவின்னு சொல்றாங்க. ஏ சி ஒரே ஒரு இடத்துல இருக்கு. ஆன்சர் பி. சரியா? சொல்லணி அமைத்து சுவைவளம் செழிக்க பாடுபவரை சித்திர கவின்னு சொல்றாங்க. தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களையும் இயற்றுபவரை வித்தார கவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 4 வகை கவி ரொம்ப முக்கியம். சரியா? சோ ஏ சி டி பி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி. பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் வாழ்ந்த காலம். உமர் கய்யாம் உருது கவிஞர் உமர் கய்யாம் இருக்காரு இல்லையா? சோ அவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, உமர் கய்யாம் இருக்கார்ல, இவர் வந்து தெரியும் ஒரு பாரசீக கவிஞர், உருசிய கவிஞர் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். சோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேரு சொல்லுங்க. இவங்க தான் கிடையாது. யாரெல்லாம் ஆசுகவினா யாரெல்லாம் நல்லா பாடுறாங்களோ, யாரெல்லாம் பாடு அப்படின்னு சொன்னோடனே பாடுறாங்களோ அவங்க எல்லாருமே ஆசுகவி தான். யாரெல்லாம் ஓசை நலம் சிறக்க பாடுறாங்களோ அவங்க எல்லாருமே மதுர கவி தான். சரியா? சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு அப்படின்றது கிடையாது. ஆனா ஸ்பெசிஃபைடா கொடுத்திருப்பாங்க. இதுல இவர் ஸ்பெஷல். இப்ப ஆசுகவினா காலமேக புலவர் வந்து ஸ்பெஷல். அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆன்சர் இதுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு. 11th century. 17th 11ஆம் நூற்றாண்டு கிடையாதா? 11th century. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ உமர் கய்யாம் அவர்களினுடைய இயற்பெயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா கியாசுதீன் அபுல்பாத் உமர் கய்யாம். கியாசுதீன் அபுல்பாத் உமர் கய்யாம். உமர் கய்யாமினுடைய பாடல்கள்ல தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? பாரசீக பாடல்கள் இருக்கும். இவர் ருபாயத் வடிவ கவிதைகள் எழுதுறதுல ஃபேமஸ் பெற்றவர். ருபாயத் அப்படின்னா என்னப்பா? ருபாயத் அப்படின்னா என்னது? நான்கடி செய்யுள். இவருடைய பாடல்களை என்ன பண்ணிருக்காரு? தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. யாரு மொழிபெயர்த்தாங்க? கவிமணி. இவருடைய பாடல்களை தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? கவிமணி. ருபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, 11ஆம் நூற்றாண்டு. நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 17 சொன்னீங்க, தப்பு. ஆன்சரு 11 தான் கரெக்ட். அடுத்து நாத்தொலைவில்லை வெக்கல் வெகுழல் புல்லா காட்சி. சொல்லும் பொருளும் பொருத்துக. ஆமா, வேறதான். உமரு புலவர் வேற, உமர் கய்யாம் வேறதான். ஓகே, என்ன இருக்க போகுது, ரொம்ப கீழே போகுது. 50,000 மூல. சரி, ஓகே. சரி பாருங்க, அடுத்த கேள்வி. நாத்தொலைவில்லை அப்படின்னா சொல் சோர்வின்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? சொல் சோர்வின்மை. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி. ஓகே, வெக்கல் அப்படின்னா விருப்பம். வெக்கல்னா விருப்பம். ஓகே, பெரு விருப்பம். வெகுழல் அப்படின்னா கடுஞ்சினம், கோபம். சரியா? பொல்லா காட்சி மாய தோற்றம். ஆன்சர் பி டி ஏ சி. DDAC ஆன்சர் பி. ஓகேவா? DDAC.
ஓகே, சோ ஆன்சர் பிடிஏசி. ஓகேவா? அடுத்து தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே. உண்டினா உணவு, சரியா? அடுத்து மீதூன் விரும்பேல் காலை மாலை உலாவினிதம் பசிப்பினி என்னும் பாவி. சோ பாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. மீதூன் விரும்பேல் ஔவையார் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு கால நோடி போவானே. படிச்சிருக்கோமா கவிமணி? அடுத்து பசிப்பினி என்னும் பாவி அப்படின்றது மணிமேகலை. இது கரெக்ட், இது கரெக்ட். மீத்தூன் விரும்பலும் கரெக்ட். அப்ப உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இருக்காங்கல்ல, இத வந்து 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. முதல் ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புறநானூற்றுல குடபுழவியனார் சொல்லியிருப்பாங்க. குடபுழவியனார் சொல்லியிருப்பாரு. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை போற்றி பாடுவார் இல்லையா? சோ பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு இந்த உலகத்தை நீ இன்னும் ஆளணும் அப்படின்னா நீ நீரையும் நிலத்தையும் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுவார்ல. சோ அதுதான், அதுல சொல்லியிருப்பாரு. 2வதா மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு. சரியா? இவங்க 2 பேருமே இந்த கூற்றை பத்தி பேசி இருப்பாங்க. ஓகேவா? குடபுழவியனார், சீத்தலை சாத்தனார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகள் எழுதினார்? வசன கவிதை, ஃப்ரீ வேர்ஸ். சோ வசன கவிதை அப்படின்னா என்னப்பா? சோ யாப்பு கவிதைகள் நம்ம எழுதுறோம். யாப்பு கவிதைகள் எழுதுறதுக்குன்னு எதுகை, மோனை, அந்த ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஒரு தடையா இருக்கு. கவிஞர்கள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பேப்பர்ல கொண்டு வர முடியல அவங்களால. சோ அதனாலதான் அந்த வசன கவிதை அப்படின்றத முதல்ல உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா வால்ட் விட்மன். சரியா? வால்ட் விட்மன். சோ வால்ட் விட்மனை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்து பாரதியார் தான் தமிழ்ல வசன கவிதைகளை அறிமுகப்படுத்துறாரு. சரியா? தமிழ்ல வசன கவிதைகளை அறிமுகப்படுத்தினது பாரதியார். சோ பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகள் எழுதுறாரு? வால்ட் விட்மன் அவர்களுடைய சாயல்ல. சோ இத பத்தி படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன், எனி கெஸ்? ஆக்சுவலி திருவிக்கா இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. திருவிக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் தான் தமிழ்நாட்டினுடைய வால்ட் விட்மன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன திருவிக்கா என்ன சொல்றாங்க? தமிழகத்தினுடைய வால்ட் விட்மன். எப்படி ஆங்கிலத்துல வால்ட் விட்மன் இருக்காரோ அதே மாதிரி தமிழ்ல இவர் இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து பொருந்தாததை தேர்க. இங்க எது பொருந்தல, எது தப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. முன்னீர், தெப்பம், புணரி, பவ்வம். வெரி குட். ஆன்சர் என்னப்பா? இங்க என்ன தப்பா இருக்கு? சோ தெப்பம் அப்படின்ட்டு. தெப்பம்னா என்னது? தெப்பம்னா என்னது? கப்பல். சரியா? பவ்வம், புணரி, முன்னீர் இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். கடலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சரியா? இந்த முன்னீர் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த தொகை சொல்ல விரிச்சு எழுதுனா என்ன வரும்? முன்னீர் அப்படின்ற இந்த தொகை சொல்ல விரிச்சு எழுதுனா என்ன வரும்? தெப்பம்ன்றது கப்பல். சரியா? புணரி, பவ்வம், முன்னீர் எல்லாமே கடல். இந்த முன்னீர் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? 3 தொகை சொற்களை விரித்தெழுதுகன்னு சொன்னேன். சரியா? வெரி குட், சூப்பர் ஒசாமா, வெரி குட். சோ ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். சரியா? இதுதான் முன்னீர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு. அடுத்த கேள்வி போயிடலாம். 9. அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்ற கூற்றை கூறியவர். அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்றவர் யார்? அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது.
என்றவர் யார்? மூவா, வள்ளலார், விவேகானந்தர், அண்ணா. தெரியலம்மா, தெரியலையாம்மா. விவேகானந்தர். ஓகேவா? விவேகானந்தர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி விவேகானந்தர். அடுத்த கேள்வி, என் மாமா வந்தது, இது என்னன்னு கேட்டிருக்காங்க. என் மாமா வந்தது. ஒரு 3 விஷயம் வந்து படிப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா வழு, வழாநிலை, வழுவமைதி. நியூ புக்ல 10th இலக்கணத்துல நம்ம இத படிப்போம். சரியா? வழுனா என்ன? ஒரு தொடரானது பிழையா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தொடர் பிழையா இருந்துச்சு அப்படின்னா அது வழு அப்படின்னு சொல்றாங்க. பிழை இல்லாம இருந்துச்சு, பிழை இல்லாம கரெக்டா இருந்துச்சுன்னா அத வளாநிலைன்னு சொல்றாங்க. பிழைதான், தப்புதான், ஆனாலும் ஆசிரியர்களால ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா அத வழு அமைதின்னு சொல்லுவாங்க. வழு, வளாநிலை, வழு அமைதி. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? என் மாமா. மாமா அப்படின்றவர் யாரு? உயர்திணை. உயர்திணை. வந்ததுன்றது அது வந்தது, இது வந்ததுன்னு அக்ரிணைய குறிப்பாங்க. அப்போ ஒரு உயர்திணைக்கு அக்ரிணைய போட்டிருக்காங்க. இது கரெக்டா? தப்பு. அப்ப திணைய பேஸ் பண்ணி தப்பா எழுதியிருக்காங்க. அப்ப திணை வழு. சரியா? அப்ப திணை வளாநிலையா? இது தப்பு இல்லாம எப்படி எழுதணும்? என் மாமா. சரி, மாமாக்கு ஸ்பெல்லிங் தப்பா வருது. மாமா வந்தார். என் மாமா வந்தார் அப்படின்னு எழுதணும். சரியா? இதான் திணை வளாநிலை. ஓகே, சோ அடுத்து இசை ஆயிரம், உலாமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? இசை ஆயிரம், உலாமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? சுரதா, ஜெயங்கொண்டார், குமரகுருபரர், காலமேக புலவர். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. செயங்கொண்டார். சரியா? செயங்கொண்டார் எந்த காலத்தை சேர்ந்தவர்ப்பா? செயங்கொண்டார் எந்த காலத்தை சேர்ந்தவர்? எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டு. வெரி குட். செயங்கொண்டார் 12ஆம் நூற்றாண்டு. எந்த ஊர்ல பிறந்தாரு? தீபங்குடி அப்படின்ற ஒரு ஊர், திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தாரு. முதலாம் குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழனுடைய முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில அவைக்கள புலவரா இருந்திருப்பாரு. சரியா? அதனாலதான் அவரை பேஸ் பண்ணி கலிங்கத்து பரணி அப்படின்ற ஒரு காப்பியத்தை இவர் எழுதியிருப்பாரு. சோ கலிங்கத்து பரணி பத்தி நிறைய சொல்லலாம். சோ இதுல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் ஒரு லைன் எழுதுறேன். இந்த லைன் எந்த நூல்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அமரிடை 1000 யானை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, பரணி இலக்கியம் அப்படின்றது போர்ல 1000 யானைகளை கொண்ட வீரன், மாணவன்னா யாரு? வீரன். வீரனுக்கு வகுப்பதுதான் பரணி. வெரி குட், சூப்பர்மா. சரி, எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. வெரி குட். பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். செயங்கொண்டார். ஓகேவா? சோ இந்த கலிங்கத்து பரணியில செயங்கொண்டார் என்ன பண்ணிருப்பாரு? முதலாம் குலோத்துங்க சோழனும் அவருடைய படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான் 2 பேரும் எப்படி கலிங்க போர்ல ஜெயிச்சாங்க அப்படின்றத பத்தி எழுதின பரணி தான் என்னது? கலிங்கத்து பரணி. ஓகே, அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழினத்தின் பெருமையை கூறும் நூல் எது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழின் தொன்மை, தமிழினத்தின் தொன்மையை கூறும் நூல் எது? வெரி குட். ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய ஆசிரியர் யாரு? புறப்பொருள் வெண்பா மாலை. சோ புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய ஆசிரியர் யார்? வெரி குட். அயனார் இதனார். அயனார் இதனார். சரியா? ஓகே. தண்டி அலங்காரம்ன்றது ஒரு இலக்கண நூல் தான். அதோடைய ஆசிரியர் தண்டி.
புறநானூறு பல புலவர்கள் எழுதப்படும். மாறன் அலங்காரம் அயனார் இதனார் சில இடங்கள்ல சில மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியா? அயனார் இதனார் அப்படின்றது ஓகேவா? மாறன் அலங்காரம், மாறன் அலங்காரத்தை எழுதினது யாரு? எனி கெஸ்? நோவா? பெருமாள் கவிராயர். மாறன் அலங்காரத்தை எழுதினது யாரு? பெருமாள் கவிராயர். தொன்னூல் விளக்கம் தெரியும் இல்லையா? தொன்னூல் விளக்கம் யார் எழுதினா? வீரமாமுனிவர் எழுதினாரு. சரியா? அப்ப இலக்கண விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குல்ல, தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். இலக்கண விளக்கம் அப்படின்ற நூலை எழுதினது யாரு? இலக்கண விளக்கம் அப்படின்ற அந்த நூலை எழுதினது யாரு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. இளங்குமரனார். வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வைத்தியநாத தேசிகர். ஓகேவா? அடுத்து 13வது கேள்வி. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர். சான்சர்? ஓகே, வெரி குட். இது ஃபெமிலியர் क्वेश्चन தான். திரு வி.கா. அவர்கள், அவர்தான் இந்த வார்த்தையை சொல்வார். அடுத்து, வினையே ஆடவருக்குயிர், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, விரல்கள் 10 மூலதனம். சரியா? வினையே ஆடவருக்குயிர் அப்படின்னு, அதாவது ஆண்கள் செய்யக்கூடிய செயல்களே அவர்களுக்கு உயிர் போன்றது அப்படின்ற கருத்தை குறுந்தொகை சொல்லுது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அடுத்து, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்றாரு. அண்ட் விரல்கள் 10 மூலதனம்னு சொல்றவரு தாராபாரதி. ஆன்சர் BCDA. ஆன்சர் சி, BCDA. ஆன்சர் சி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சி அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்து 15வது கேள்வி. தவறான இணை. இந்த क्वेश्चन நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்த क्वेश्चन. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற குறளில் பயின்று வரும் அணி என்ன அணி வருதுன்னு கேக்குறாங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்னப்பா வருது? தீய அப்படின்ற அந்த சொல் அடிக்கடி வருதா? தீய 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 அப்படின்னு வருதா? சோ தீயனா என்னது? கெட்டது, கெட்டது, கொடுஞ்செயல்கள். தீய செயல்கள் என்னைக்குமே நமக்கு தீய செயல், புரியுதா? நம்ம தீய செயல்கள் செஞ்சோம்னா அதுவும் நமக்கு தீமையை தரும். அதனால தீமையை பார்த்து நம்ம என்னது தீ மாதிரி பயப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த தீய அப்படின்ற அந்த விஷயம் எல்லா இடத்துலயுமே தீமை அப்படின்ற பொருளை தான் தருது. அப்போ ஒரு சொல் திரும்பி 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 வந்து அதே பொருளை திரும்பி திரும்பி தந்துச்சுன்னா அதுதான் சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா? சொல் பொருள் பின்வரு நிலை. நீங்க குறள் புரியுதா என்னன்னு? நம்ம தீயவைய நம்ம நாடணும் அப்படின்னா நமக்கும் தீமை தான் வரும். அதனால தீமை இருக்கு இல்லையா, அத தீ மாதிரி நினைச்சு நம்ம விளக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, சோ அடுத்த கேள்வி 17. செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது. செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது டேஷ். செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது டேஷ். என்னப்பா? ஒற்றளபடை. வெரி குட். ஒற்றளபடையில அளவெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 11 எழுத்து. அதுல 10 எழுத்து மெய் எழுத்து, ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. அந்த 10 எழுத்துக்கள் என்னென்ன? அந்த 10 எழுத்துக்கள் என்னென்னு தெரியுமா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இங்கு, இஞ்சு, இட்டு, இன்னு, இந்து, சாரி, இம்மு, இன்னு,
இ இயர் இல் இந்த எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 10 எழுத்துக்களுமே அளவெடுக்கும். அளவெடுக்கிறதுனா என்னது? 2 புள்ளி வச்ச எழுத்து பக்கத்துல வர்றது. ஷார்ட்கட் அதுதான். கசட தவிர எழுதிக்கோங்க. எங்க நம்ம எரள வளல கசட தவிரல எதுவுமே வராது. எரள வல்ல இந்த இரு இல்லு இந்த கீழே இப்படி இருக்குல்ல, இந்த 2 எழுத்துக்களும் வராது. அதை தாண்டி மத்த எல்லாமே வரும். பிளஸ் ஒரு ஆயுத எழுத்து. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தவறான இணை இது தெரியுமா? கவிக்கோர் பரணர், கல்விக்கோர் கம்பன், வில்லுக்கொரு ராமன், சொல்லுக்கொரு கீரன். தெரியுமா? இது சுரதாவினுடைய ஒரு கவிதையில வரக்கூடிய பாடல். முல்லைக்கோர் காடு, முத்துக்கோர் கடல், முல்லைக்கோர் காடும் முத்துக்கோர் கடலும் அப்படின்ற மாதிரி வரும். முல்லைக்கோர் காடும் முத்துக்கோர் கடலும். கவிக்கோர் பரணர், கல்விக்கோர் கம்பன். கரெக்ட் தான். சரியா? கவிக்கோர் பரணர், கல்விக்கோர் கம்பன். கரெக்ட் தான். சொல்லுக்கோர் கீரன், வில்லுக்கோர் ஓரி. சரியா? ஓரி ராமன் கிடையாது, வில்லுக்கோர் ஓரி. முல்லைக்கோர் காடு, முல்லைக்கோர் காடு, முத்துக்கோர் கடல், முத்துக்கோர் கடல், கவிதைக்கோர் பரணர், கல்விக்கோர் கம்பன், வில்லுக்கோர் ஓரி, சொல்லுக்கோர் கீரன். இதுதான் சுரதா சொன்னது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சி ஓரி அப்படின்றதா இங்க கரெக்ட். ஓகே, அடுத்து 19வது கேள்வி. காராளர் என்ற சொல்லின் பொருள். காராளர் உழவர், கடவுள், வேந்தர், பகைவர். தேங்க்யூ. அடுத்து காராளர் அப்படின்னா யாரு? காராளர் கை அப்படின்னு சொல்லலாம் படிச்சிருக்கோமா? மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்தே அருளும் கை, காராளர் கை. சோ காராளர் அப்படின்னா என்னது? உழவர். வெரி குட். சோ உழவர் யாரு சொல்லியிருப்பாங்க? கம்பரினுடைய அந்த பாடல்ல அது இருக்கும். அடுத்து இங்க ஆடவர்கள், மகளிர், சிறுவர், சிறுமியர் அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதை மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணலாமா? பாருங்க. ஆடவர், ஆடவரினுடைய விளையாட்டு ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சி எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. அடுத்து மகளிர் ஓரை ஆடுதல், அது ஒரு கேம். அடுத்து சிறுவர், சிறுவர் என்ன விளையாடுவாங்க? கிட்டிப்புல் விளையாடுவாங்க. ஆன்சர் டி. சிறுமியர் பூப்பறித்தல் விளையாடுவாங்க. சோ CADB. CADB. ஆன்சர் ஏ. CADB. அடுத்து சேரநாடு, சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. என்னது? டி. ஓகே. சேரநாடு வேழமுடைத்து, ஏ. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோ இது ஃபேமஸ் தான், ஃபேமஸ் क्वेश्चंस தான். சோ ADCB. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ADCB. சேரநாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரியா? 22வது கேள்வி. களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. புறநானூற்றுல பொன்முடியார் சொன்ன வார்த்தைகள். களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே பொன்முடியார் சொல்லியிருக்காரு. எதுல? புறநானூற்றுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். சரியா? அடுத்து திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தவர் யார்? திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில பணிபுரிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ காலமேக புலவர், ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர், ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர்
கரெக்ட் ஆன்சர் என்னதுப்பா? காலமேக புலவர். வரதன் என்று சொல்லக்கூடிய காலமேக புலவர். அவர் தான் திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில வேலை பார்த்தவர். எறும்பும் தன் கையால் என்சான். எறும்ப கூட நம்ம என்னது அளவுல சிறுசுன்னு நினைக்க கூடாது. அதோட ஒசத்தியில அதோட கைக்கு என்ன இருக்கும்? 8 சான் அளவுல இருக்கும் அப்படின்னு சொன்னது ஔவையார். இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின். வான் பெற்ற நதி கமழ்ந்தால் வணங்க பெற்றேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். வான் பெற்ற நதி கமழ்ந்தாள் வணங்க பெற்றேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் வில்லி பாரதம். சரியா? வில்லி பாரதம். வில்லி பாரதம் எழுதினது யாரு? வில்லி புத்தூரார். வில்லி பாரதத்தை எழுதினது வில்லி புத்தூரார். சரியா? வில்லி புத்தூராரினுடைய தந்தை வீர ராகவராவ். வீர ராகவராவ். வில்லி புத்தூராரை ஆதரித்தவர் தெரியுமா? வில்லி புத்தூராரை ஆதரித்தவர் யாருப்பா தெரியுமா? வக்கப்பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான். வரபதி ஆட்கொண்டான். அவர்தான் வில்லிபுத்தூரார ஆதரிச்சவர். இவருடைய காலம், வில்லிபுத்தூராரினுடைய காலம் 14ஆம் நூற்றாண்டு. சரியா? இந்த வில்லி பாரதம் இருக்குல்ல, இந்த வில்லி பாரதத்துல மொத்தமா 10 சரிகங்கள் இருக்கு. எத்தனை? 10 பருவங்கள் இருக்கு. மொத்தமா 4350 பாடல்கள் இருக்கு. ஓகே, 10 பருவம், 4350 பாடல். சோ வில்லி பாரதம் பத்தி, வில்லிபுத்தூரார் பத்தி தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே. ஓகே, சோ क्वेश्चन வைஸா மட்டும் பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஜாயின் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஸோ வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு நிறைய நல்ல கண்டென்ட் அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ல நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ கால் பண்ணுங்க 8940400154. ஸோ கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அடுத்த குரூப் 4 குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால எல்லாருமே சீக்கிரமா ஃபுல் ஸ்டாக் இருக்கிறப்பயே வாங்கிருங்க. ஓகேவா? ஓகே, கால் பண்றப்ப 8940400154 டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிகள் பல. ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கையும் லைவோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைவ் ஈவினிங் 7 மணிக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல்ல. ஸோ வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், கண்டிப்பா இருக்கு, வாங்க. தேங்க்யூ.